கடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இன்னமுமே இந்த கடகராசிக்கு எப்பதான் பலன்கள் கிடைக்க போகுது? நான் நல்லது தாங்க செய்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை எதையோ பண்ணி என்னை எங்கேயோ மாட்ட வைக்கிறாங்க போலவே இருக்கு, ரொம்ப பயமும் பதட்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு நான் முதல்ல கேட்க போறது வாழ்வியல் பரிகார ஜோதிடர் மரியாதைக்குரிய ரத்னகுமார் அவர்களிடமிருந்து தான் நான் தொடங்க போறேன். கடகராசிக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி எப்படி அமைதுங்க ஐயா? கடகராசிக்கு தான் இந்த குரு பெயர்ச்சியை பக்கா வேலை செய்ய போகுது. காரணம் என்னென்னா, இவர் கடகத்தில் உச்சம் பெற்று குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் ஜாஸ்தின்னு சொல்கிறோம். அப்போ அவர் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பாக்யஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு திருமணம். அப்போ திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன? புத்திர பாக்கியம் முக்கியம். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு புத்திர சம்பந்தமான இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகுது. திருமணம் நடக்குது, குழந்தை பாக்கியம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பாக்கியங்கள், அதாவது ஒரு மனுஷன் எவ்வளோதான் இருந்தாலும், இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்கள போய் ஸ்வீட் கடையில் விட்டிங்கன்னா ஏதாவது யூஸ் இருக்கா? அந்த லட்டை அவங்க பார்த்துட்டே இருக்கலாமே தவிர சுவைக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் இந்த தமிழகத்திலே நடந்திருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்போ மிகப்பெரிய நன்மைகளை தனக்குள்ளேயே இருந்த விஷயங்களை வெளிப்படுத்தி சீறி பாயக்கூடிய ராசியாக இந்த கடகராசி இருக்குது. அப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை இவங்களுக்கு நல்ல ஸ்தானங்களை பார்க்கறதுனால இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தானாகவே நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இவங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, குரு லக்னத்தில் இருக்கார். இவங்க அதிகமான ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இவங்களுக்கு சில சமயங்களில் டிஸ்டர்பன்ஸை கொடுத்துரும். அப்போ இவங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது சந்திரனோட வீடு. அப்போ இந்த இடத்துல குரு வராரு. அப்போ இவங்க உணவில் வியாழக்கிழமை நெய் சேர்த்து சாப்பிட்டே வந்தாங்கன்னா குரு பேலன்ஸ் பண்ணி விட்டுருவார். அப்போ இவங்க இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாமைங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மிக்க நன்றி. ஆரம்பமே மிக சிறப்பாக பாசிட்டிவிட்டியோடு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் திரு ரத்னகுமார் அவர்கள் விளக்கி சொன்னது மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க பொழுது திரு தீபா அருளாளன் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், இந்த கடகத்துக்கு உச்சகுரு பயிற்சி எப்படி அமைகிறது? கண்டிப்பாம்மா. பொதுவாக பாருங்கள், கடகராசி அன்பர்கள் கடந்த 2.5 வருஷம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாத ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே இழந்துட்டேங்க, இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மைண்ட் ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா எல்லாரும் இருக்கீங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா தசை எக்ஸலண்ட்டாக இருந்தவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. வெறும் 40% இம்பேக்ட் தான் இருந்துச்சு அப்படின்றது நிதர்சன உண்மை. ஆனால் மீதி ஆல்மோஸ்ட் 100% மக்கள் எல்லா விதத்துலையும் கஷ்டப்பட்டாங்க. காசு பணம்ன்றது ரெண்டாவதுங்க, உறவுகள் கிட்ட ஏமாற்றோம். உறவுகள்னால் ரொம்ப நெருக்கமான உறவுகள், கடகத்துக்கு நெருக்கமான உறவுகள் தான் எல்லாமே. உறவு அப்படின்னாலே எங்களுக்குள்ள நாங்கள் மனதளவில் நெருங்கிப்போம் அப்படின்றது தான் கடகம். இருந்தாலும் கடந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டது கூட எங்களுக்கு பிரச்சனையே தெரிலங்க. என்னுடைய கணவர், நான் ரொம்ப நம்பினேன், என்னை பார்த்தீங்கன்னா என்னை அசிங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவர் சப்போர்ட்டாக இல்லை. சரி, கணவர் தான் சப்போர்ட்டாக இல்லை, என் குழந்தைங்களாவது எனக்கு உறுதுணையாக நிற்பாங்களா அப்படின்னு, என்னம்மா இப்படி பண்ணிட்டே நீ அப்படின்ற மாதிரி ஒத்த வார்த்தை ரொம்ப பார்த்தீங்கன்னா இம்பேக்டை எனக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருந்த கடகம் இப்போ சனி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாக்கிய சனியாக வந்துட்டார். பாக்கிய சனி எல்லா விதத்துலையும் நல்லது அப்படின்றது செய்ய போகிறாரு. அதுக்கும் மேலே சனி பொதுவாக மந்தன் முடவன்க. இப்போ குருனோட உச்சப்பார்வை, இப்போ குருனோட பெயர்ச்சி மெயினாக என்ன உங்களுக்கு நல்லது செய்ய போகுது அப்படின்னா, அவரோட உச்சப்பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. எல்லா பாக்கியங்களையும் சட்டுன்னு உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கார். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஜென்ம குரு வனத்திலே, அது எங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் முதல்ல நல்லது என்ன அப்படின்னா, குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால மொதல் விஷயம் கடகராசி அன்பர்கள், நீங்கள் செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றத பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் வாழ்க்கையில் நான் என்ன தப்பு செஞ்சேன், எதனால் நான் ஏமாற்றப்பட்டேன், எதனால் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுட்டு என்னை நானே பதப்படுத்தி கொள்வது, என்னை நானே பக்குவப்படுத்தி கொள்வது அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேட்க்கு நீங்கள் வருவீங்க. இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னாலே நிறைய விஷயம் சாதிப்பீங்க. அதுக்கும் மேலே நிறைய கடகத்துக்கு ஞான மார்க்கத்தில் போகிறது, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது, சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது, பக்தி மார்க்கத்தில் போகிறது, இப்படி நிறைய விஷயம் இருக்கும்.
விஷயம் என்ன மனதளவிலும் மாற்றிக்கினேன் நான் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வர்றதை செயல்படவும் செய்வீங்க, திறம்பட செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை ஆல்ரெடி முன்னாடி பேசினவங்களாம் சொல்லிட்டாங்க. அதில் நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? நெகட்டிவ் எதுவும் கிடையாது. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு இன்னொரு பாசிட்டிவ் இருக்குது. இப்படி வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பேர் கிடைக்கும். ஓகேங்க, ஆல்ரெடி குழந்தை இருக்குது, குழந்தையினால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நலிஃபை ஆகிடுங்க. எப்படிங்க என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தங்க கம்பியாக மாறிடுமா, ஸ்ரவன்குமாராக மாறிடுமா, அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. குருவாலையும் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அவ்வளோதான் செய்வார். குழந்தைங்களால ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து இருந்து வந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு பஞ்சாயத்து தான் இருக்கும். கணவரால் 10 பஞ்சாயத்து இருந்து வந்துச்சு அப்படின்னா ஏதோ 2 பஞ்சாயத்து தான் இருக்கும். எப்பயுமே எனக்கு அதிர்ஷ்டமே இருக்கிறது இல்லைங்க அப்படி நீங்கள் அழட்டிப்பீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் பரவாயில்லையேப்பா, நமக்கும் அதிர்ஷ்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குதே, நமக்கும் நல்லது நடக்குதே அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டம் தான். கவலைப்பட வேண்டாம். எதில் கவனமாக இருக்கணும்? 8ல் ராகு இருக்காமா? 8ல் ராகு, அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடகம் வந்து எந்த அளவுக்கு சாதிச்சாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனால் கடகம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டாங்க, எவ்வளோ அவமானப்பட்டாங்க 12ஆம் மாதம் வரைக்கும் அதில் ஒரு இம்பேக்ட் இருக்குமா, அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான், கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குமா. வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நம்ம கேட்க போகிறது பஞ்சநாதன் ஐயாவிடம் தான் கேட்க போகிறோம். பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், கடகத்திற்கு இந்த உச்ச குரு பயிற்சி என்னென்ன நலன்களை கொடுக்க போகுது, எந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம்? அதாவது குரு பகவான் வந்து நம்முடைய ராசிக்குள்ளே வராருங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா உச்ச குருவாக வராரு, நல்ல விஷயம்தான். ஆனால் பொதுவாக வந்து ஜென்ம குரு சீரை குலைப்பானுங்கிற அந்த வார்த்தை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, கடந்த 2.5 வருஷமாக அஷ்டமத்து சனியினால் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான். அதுதான் மேடம் சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையுடைய பாதிப்பு, வேலையில் பாதிப்பு எல்லாமே இருந்துச்சு. இந்த சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிறது நன்மை. நமக்கு குரு பகவான் ராசிக்குள்ளே வந்துட்டார், மிக சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னா, வெளியே சிரிக்கிறேன் உள்ளே அழுகிறேன். இதுதான் இவங்களுடைய கதை. என்ன காரணம்னா 6ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் எதிரிகளுடைய பார்வையை உங்கள் மீது செலுத்துவார். எப்படி உங்களை வீழ்த்தலாம் என்று எதிரிகளுடைய பார்வை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நல்லவர்களை துணை வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா 6ஆம் இடத்து குரு வந்து உட்காரும் போது தீயவர்கள் வந்து உட்கார்ந்துருவாங்க. இது குருவா இருக்கிறதுனால அவருடைய கேரக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லவர்களாக அருகில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து விட்டால் நமக்கு நன்மைகள் நிகழும். அதே மாதிரி உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். ரோகஸ்தானாதிபதி வந்து ராசியில் உட்கார்ந்துருக்காருன்னா நிறைய பேருக்கு இந்த சுகர் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம், கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். அப்போ உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும். ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட வயத்தில் கொழுப்பு சேர்ந்து அதனால் பிரச்சனைகள் இருக்கலாம். வெளிநாட்டில் வேலை இழந்து தவித்தவர்கள் பலருக்கு இப்போ வேலை கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புத்திரபாக்கியம் கிடைப்பது என்பது மிக ரொம்ப நாளாக வந்து புத்திரபாக்கியத்துக்கு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்குது. பிள்ளைகள் வந்து நல்ல முறையில் இருப்பாங்க. ஒரு வயது வந்த பிள்ளைகள் இருக்காங்க, தவறான வழிகளுக்கு போய் விடுவார்களோன்னு பயம் இருந்துச்சுன்னா அந்த கவலையை விட்டுறலாம். உங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பீங்க. அந்த விஷயம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆஃபீஸில் முக்கியமான பொறுப்பு வந்து சேரும். நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு வரும். வேலை பார்க்குற இடத்துல உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன படிப்பு வேணுமோ அந்த படிப்பு எடுத்து இப்போ படிப்பாங்க. இவங்களுடைய ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு படிப்பு வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து படிப்பாங்க. அப்பாவுடைய உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் இருக்குன்னா அது இப்போ நிவர்த்தியாகும். கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். பிறருக்கு எதை ஒரு செய்தியை சொன்னாலும் அந்த செய்தி அதனால் நமக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும். ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துடக்கூடாது. அதில் கவனமாக இருந்தாங்கன்னா போகிறோம். இந்த காலகட்டம் மிகப்பெரிய நன்மைகளை இவர்களுக்கு கொண்டு வந்து தரும். மிக்க நன்றி ஐயா. டாக்டர் வித்யா கார்த்தி அவர்கள், ஜோதிட கலையரசி, உங்க வார்த்தைகள் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு ஆவலா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா அக்டோபருக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்க போகுது. அக்டோபர் வரைக்கும் செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்க போகுது. எங்கே தப்பு பண்ணோம், ஏன் தப்பு பண்ணோம், எப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு வேறு யாரும் வேணாம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரு உங்களை பக்குவப்படுத்த போகிறார். உண்மையான விஷயம் அதுதான். எல்லாம் 2.5 வருஷம் 3 வருஷம் நாங்கள் 2018 கடகராசிக்காரங்க நல்லா இல்லை. ஆனால் இனிமேல் 2058 வரைக்கும் நல்லா இருக்க போகிறீங்க. எதை பற்றியுமே கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா குரு அமர்ந்த இடத்த விட்ட பார்வை செய்கிற இடம் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். சமசப்தமாக பார்க்கும்போது
பார்ட்னர்ஷிப் மூலமாக பிரச்சனை சந்தித்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போன கடகராசிக்காரர்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது வரைக்கும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி இந்த தடவை சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தான் வக்கீல் போய் நாளைக்கு கொடுத்தா கூட இல்லைன்னு வீட்டுக்கு கூட்டு வந்துடுவீங்க. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3வது விஷயம் என்ன, சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். இந்த 5ஆம் இடம் அப்படின்றது தான் இறையர், தெய்வ கடாட்சம். 4ஆம் இடம்ன்றது எண்ணம். நிறைய கடகராசிக்காரருக்கு இன்ட்யூஷன் பவர் வரும். சாமியாவது பூதமாவது சொல்லிட்டு போன வருஷம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்த கடகராசிக்காரங்க கோவிலாக போய் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி வைப்பீங்க. அந்தளவுக்கு கடகத்திற்கு மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டுக்கு போகிறது, இருக்கலாமா போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியே கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை அப்படின்றது கன்ஃபார்ம். அக்டோபருக்கு அப்புறம் நிறைய 4-5 சட்டை வாங்கி வச்சுக்கோங்க. கெத்த காலத்துக்கு விட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம் கடகராசிக்காரர்கள். ஏன்னா சிவராஜ யோகம் கிரியேட் ஆக போகுது. 2ஆம் இடத்துல குரு அமர்ந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் கொடுக்க போகிறார். முதல்ல ஒரு விஷயம் நான் ஆனஸ்ட்டாக சொன்னால், கடகராசிக்காரர்களுக்கு கடன் அடைய போகுது. நிறைய பேர் தொழில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, லேண்டு வாங்க போகிறீங்க. இது வரைக்கும் போகாமல் கடகராசிக்காரங்க ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே பூந்து உள்ளே பட்டையை கலப்ப போகிறீங்க. நிறையா பேருக்கு அரசியல், அரசாங்க செல்வாக்கு கிடைக்க போகுது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க கடகராசிக்கார பிள்ளைங்க IAS IPS ஆக போகிறீங்க. சூப்பராக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்கள் கடகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். நிறைவாக நம்மளுடைய சுந்தரபாண்டி அவர்கள் இங்கே காத்துட்ருக்காங்க. கடகத்துக்கு என்ன நற்செய்தி நீங்கள் வச்சுருக்கீங்க? கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். கடகம்னாலே அந்த ராசியின் அதிபதி யாருன்னா சந்திரன். ஒரு வீட்டில் பல பிரச்சனை, பல போராட்டங்கள் இருக்குன்னா அதை சரி செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது யாருன்னா நம்முடைய அம்மா தான். அம்மா தான் குழந்தைகளை வளர்க்குறது, அம்மா தான் குழந்தைகளை என்ன பண்ணால் எப்படி அவங்க சரியாக வாங்குங்கிற ஒரு பாசத்தை காட்டக்கூடிய நபர் தான் அம்மா. அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால், ஒரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை எப்படி சரி செய்து கொடுக்கலாம், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம கஷ்டப்பட்டாலும் போதும், நம்ம கஷ்டப்பட ரெடி அப்படின்னு ஒரு தியாகியாக வாழக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு ஜென்ம குருவாக அமர்ந்து கிட்டத்தட்ட நம்ம பழைய இதில் பார்த்திங்கன்னா, நம்ம சனி பயிற்சியில் பார்த்திங்கன்னா 7.5 வருஷம் சனி பகவான் பாட்டி அடித்தார் மகரத்துக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்ம கடகராசிக்காரங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக அவங்களுக்கு 7.5 இல்லையோ, எங்களுக்கு தான் பல 7.5 வந்துச்சு, நாங்கள் பார்க்காத 7.5 கிடையாது, போகாத அடி கிடையாது, வாங்காத அடி கிடையாதுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் வாழ்க்கையில் நம்பி நம்பி ஏமாந்த கடகராசிக்காரங்க இனிமேல் அவங்க மேலே நம்பிக்கை வைக்க போகிறாங்க. ஏன்னா குரு ராசிக்குள்ளே அமர்ந்து என்ன பண்ண போகிறாருன்னா, இவங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். எப்போதுமே கடகம் 5ஆம் இடம் அப்படிங்கும்போது விருச்சகமாக வரும். விருச்சகத்துலலாம் சந்திரன் வலிமை இழப்பார். அப்போ இவங்க யார் மேலே அக்கறை வச்சாங்களோ, யாரை ரொம்ப நம்பினாங்களோ, இவங்க தான் உயிர் நினச்சாங்களோ அவங்க தான் அவங்கள வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ இது இவங்களுக்கு தெரிஞ்சும் வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ தூக்கி போட்டுட்டு இவங்களுடைய சிந்தனைகள் சரியாக இருக்க போகுது. இவங்க என்ன யோசிக்காங்களோ அதை முடித்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பார். ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்களே, நாங்கள் ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கவா உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, இருப்போமா மாட்டோமான் இருக்கோம். ஸோ அப்படிங்கிற ஃபீட்பேக் கொடுத்தாலுமே நான் திரும்பவும் சொல்கிறேன், இவ்வளோ நாட்களாக நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தீங்க. இனிமேல் தான் குரு உங்கள் ராசியில் உட்காந்து உச்சம் பெற்ற குருவாக இருப்பனால உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ராசி காதலில் அடி சின்ன பின்னமான 5 ராசி இருக்குது, அடி மேலே அடி வாங்கி. அதில் நம்ம கடகராசி முதன்மையான ராசி. காதலை சிக்கி தவித்த கடகராசிக்காரங்களுக்கு உண்மையான காதல் நிறைவேற போகுது. இன்னும் இவங்க மேலே போலியான அன்பை வச்சுக்கிட்டு நீ தான் என் உயிர், நீ தான் என் உயிர்னு சொல்லிக்கிருக்கவங்கள போடா அப்படின்னு வெளியே அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா காதலில் வெற்றி பெறலாம், காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியத்தை கொடுப்பார். திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்க கடகராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். திருமணம் முடிச்சுட்டு ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ யாரோ நான் யாரோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சாப்பாடு கூட என் வீட்டில் சாப்பிடாம எய்த்த கடையில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி பெண்களுக்கு இனிமேல் உங்கள் வீட்டுக்காரு உங்கள் வீட்டில் தான் இருப்பார், உங்கள் பேச்சை கேட்பாருங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க. மன வருத்தம் வேண்டாம், தவறுகள் செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த வட்டம் கடகராசி 12 ராசியில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனநிலையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக
இருக்கும் என்பது உண்மை. அடடா, இந்த உச்சகுரு பெயர்ச்சி கடகத்திற்கு எல்லா விதமான நன்மைகளையும் எடுத்துக் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மன வருத்தம், பண வருத்தம், பொருள் வருத்தம், இந்த எல்லா வருத்தங்களும் நீங்கி நீங்கள் மகிழ்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களில் கடகராசி நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.